கார்த்திகை மாதம் எப்படிப்பட்ட பலன்கள் கிரக ரீதியாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த மாதம் கிரகங்களால் நமக்கு ஏதாவது நன்மைகள் இருக்கா, ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா, அதிலிருந்து நம்ம மீள்வதற்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா, இதெல்லாம் தான் இப்போ பார்க்குறோம். இந்த பலன் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மாதம் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் பார்க்கணும். இந்த மாதம் 12ஆம் தேதி சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆகிறார். உங்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய நன்மை. அடுத்தபடியாக இந்த மாதம் பார்த்திங்கன்னா குரு பகவான் உங்கள் ராசிக்கு 19ஆம் தேதி வரைக்கும் 5ஆம் இடத்துல இருக்கார். அதுக்கப்புறம் 4ஆம் இடத்துக்கு வர்றார். அடுத்து உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புத பகவான் இந்த மாதம் 7ஆம் தேதி 8ஆம் இடத்துக்கு வர்றார். 20ஆம் தேதி 9ஆம் இடத்துக்கு வர்றார். இந்த மாதம் உங்களுடைய 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 21ஆம் தேதி 10ஆம் இடத்துக்கு வர்றார். இது வரைக்கும் உங்கள் ராசியில் 8ஆம் இடத்துல சஞ்சரிச்சுக்கிட்டு இருந்த சுக்கிர பகவான் 10ஆம் தேதிக்கு அப்புறம் 9ஆம் இடத்துக்கு போகிறார். இதனுடைய தாக்கம் என்னன்னா, இந்த மாதம் குரு, சுக்கிரன், புதன், செவ்வாய் இந்த கிரகங்கள் எல்லாம் 2 வெவ்வேறு ராசியில், புதன் மட்டும் 3 ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்க்குற போது இந்த மாதம் நம்மளுடைய வாழ்க்கையில் எதிர்பாராத நன்மை, எதிர்பாராத பிரச்சனைகள் அல்லது எதிர்பாராத நிகழ்வுகள் நடப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. அதனால தான் இந்த விளக்கத்தை உங்களுக்கு சொல்லிவிட்டு பலனுக்குள்ளே போகலான்னு பார்க்கணும். ஆக இந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய இடம், இவங்க பார்க்கக்கூடிய பார்வை, இவங்க சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திர சாரம், இதன் அடிப்படையில் இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். முதல்ல மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்கள் ராசியில் சனி பகவான் இருக்கார். இந்த சனி பகவான் பார்த்திங்கன்னா குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் இந்த மாதம் சஞ்சாரம் பண்ணுறார். குரு நான் முதல்லே சொன்னேன், உங்கள் ராசிக்கு 19ஆம் தேதி வரைக்கும் 5ஆம் இடத்துல இருக்கார். 5 அப்படின்னாலே மகிழ்ச்சின்னு அர்த்தம், சந்தோஷம்னு அர்த்தம், தெய்வ அனுகூலம்னு அர்த்தம். ஆக இந்த மாதம் 19ஆம் தேதி வரைக்கும் எதிர்பாராத தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் உங்களுக்கு அமையும். அது மட்டுமல்ல, குடும்பத்தில் இது வரைக்கும் நல்லது நடக்கலை, சுப காரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் தள்ளி போயிட்டுருக்கு, எப்போ நடக்கும், எப்படி நடக்கும் தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு 19ஆம் தேதிக்குள் நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்களும் எதிர்பாராத விதமாக அது மாதிரி சுப காரியங்களில், வெவ்வேறு சுப நிகழ்ச்சிகளில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா உண்டு. அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் ரொம்ப நாளாக குழந்தைக்காக காத்துட்ருக்கீங்க அல்லது குழந்தைக்காக இது வரைக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கு இந்த மாதம் 19ஆம் தேதிக்குள்ளே குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு, ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. அது இல்லாமல் குழந்தைகளால் மகிழ்ச்சி, குழந்தைகளால் நன்மை, குழந்தைகளால் சந்தோஷம், இது எல்லாம் 10ஆம் தேதியோட சரி. அதுக்கப்புறம் அதுக்கு நேர்மாறான பலன்கள், குழந்தைகளால் நமக்கு தேவையற்ற செலவினங்கள்,